உணவால் இணையும் உள்ளங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல குடமிளகா முட்டை பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பாத்திரத்துல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் ஓரளவுக்கு சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரிய ஆரம்பிக்கும் போது 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேங்க. இது கூட 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உளுத்தம்பருப்பு லைட்டாக பொன்னிறமானதுக்கு அப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை, கட் பண்ண 2 பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. வெங்காயம் லைட்டாக பொன்னிறமாக ஆயிடுச்சுங்க. இது கூட கட் பண்ண 2 பெரிய சைஸ் குடமிளகாயும் போட்டுக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். குடமிளகா ஓரளவுக்கு வெந்துடுச்சுங்க. இது கூட 3/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு 30 செகண்டுக்கு மீடியம் ஃப்ளேமில் வதக்கிடலாம். கடைசியாக இது கூட 3 முட்டை உடைச்சி ஊற்றிடுறேன். இப்போ இதை முட்டை வேகிற வரைக்கும் விட்டு விட்டு கிளறிக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான குடமிளகா முட்டை பொரியல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை சப்பாத்தி சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.